கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான்னு ஆதியாகமம் 28:10-11 நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கினுடைய வாரிசா பரிவாரத்தோட பயணிக்க வேண்டிய யாக்கோபு தனியாக புறப்பட்டு போகிறான். தனியாக பயணம் செய்கிறது எவ்வளவு ஆபத்தானது. வேட்டைக்காரனாக இருந்த ஏசாவுக்கு தனியாக பயணம் செய்கிறதுன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கல. ஏன்னா அவன் ஆயுதம் ஏந்தியவனாக இருப்பான். யாக்கோபு தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளில் இருந்து முடிஞ்ச வர விரைவாக தப்பிக்க விரும்பியே தனியாக பிரயாணம் செய்கிறான். ஏசா தன்னுடைய மனசை மாற்றி அவனுடைய தந்தையின் மறைவுக்கு முன்னாடியே தன்னை கொன்று போட்டுருவானோன்ற எண்ணமே அவனை இப்படி தனியாக பயணிக்க செஞ்சுது. யாக்கோபு ஒரு முரட்டு சுபாவமுள்ள மனுஷன் இல்லை. கடினமான எந்த செயலையும் தனிப்பட்ட விதத்தில் செய்கிறவனும் இல்லை. ஆமாம், அவனுக்கு எப்பயுமே அவனுடைய அம்மா எல்லாவற்றிலும் துணை நின்றதை நாம் பார்க்குறோம். அப்பாவுக்கு விசேஷ சாப்பாடு சமைக்கக்கூடிய விஷயத்தில் கூட ரெபேக்காள் தான் சமைச்சு கொடுக்குறான். யாக்கோபுக்கு ஆடை உடுத்து வித்ததும் அவ தான். ஏன், யாக்கோபுனுடைய கைகளில் ஆட்டின் தோலை போட்டு கொள்ளணுன்ற யோசனையையும் அவ தான் கொடுக்குறான். அவன் ஒரு கூடாரவாசின்னு வேதம் நமக்கு அவனை பற்றி விளக்குது. ஆனால் இப்போ திறந்த வெளியில் தலையணைக்கு கல் ஒன்றை வச்சு படுத்து கொள்றதுன்றது புதிய மற்றும் மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருந்திருக்கும். வஞ்சித்து பெற்றுக்கொண்ட சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் இப்போ அவனை நல்ல நிலையில் வச்சிருக்கலன்றதே உண்மை. பதானாராமுக்கு தன்னால் எப்படி போய் சேர முடியும்? இந்த கடினமான இரவை கடக்க முடியுமா? தன்னுடைய தந்தை ஈசாக்கு பிரியாவிடை ஜபத்தில் ஆசீர்வாதமாக சொன்னது போல் தன்னால் திரும்ப கானானுக்கு வர முடியுமான்னு பல கேள்விகள் யாக்கோபை தொலைச்சிருக்கலாம். ஆனால் அவன் இப்போ எல்லாராலேயுமே முழுமையாக கைவிடப்பட்டு தனியாக, அதுவும் பூமியில் தன்னை ஒரு அந்நியனை போல உணர்ந்தான். யாக்கோபனுடைய மனசில் எழும்பிய எந்த கேள்விக்கும் அவன்கிட்ட இப்போ பதில் இல்லை. ஆதியாகமம் 28:12-14 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்னு நாம் வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய விசேஷித்த கனவுல வானத்தை எட்டக்கூடிய ஏணியை பார்க்குறான். அதில் தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக அதுக்கு மேலே தெய்வத்துவம் நிறைஞ்ச ஒருத்தரை பார்க்குறான். ஆமாம், அது தன்னுடைய தாத்தா ஆபிரகாமும் தந்தை ஈசாக்கும் மிக பயபக்தியாக ஆராதனை செஞ்ச கர்த்தர். ஈசாக்கு வணங்கிய கர்த்தரை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை புரிஞ்சு கொள்ளவும் இல்லை, நம்பவும் இல்லை. அவன் விரும்பினதை பெறத்துக்காக அவன் சுய திட்டங்களையும் ஏமாற்று வேலைகளையுமே நம்பினான். இவ்வளவு காலமும் அவன் கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்ந்தான். அவனுடைய மனித திட்டங்கள் அவனுக்கு மனவேதனையையும் துக்கத்தையும் தவிர வேற எதையுமே கொண்டு வரல. அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறான். அவனை கொன்று விடுவதா சத்தியம் செஞ்ச தன்னுடைய சகோதரன்கிட்ட இருந்து தப்பி ஓடிக்கிட்டு இருந்தான். ஆபிரகாமின் தேவன் தான்கிட்ட பேசியதை யாக்கோபு கவனமாக கேட்டான். கர்த்தர் அவன்கிட்ட வெளிப்படையாக பேசினாரு. ஆமாம், அவன் இருக்கக்கூடிய தரையை பற்றி அவர் சொல்கிறத பார்க்கும்போது யாக்கோபின் அனைத்தையும் அவர் அறிஞ்சவர்ன்றதையும் அவனை தாம் தெரிந்து கொண்டதையும் புரிய வைக்க விரும்புகிறாரு. அதனால தான் தேவன் அவன்கிட்ட கண்டன தோணியில் பேசலை. அதுக்கு மாறா அவர் ஆறுதலும் உற்சாகமான வார்த்தைகளையும் பேசுகிறாரு. அவனுக்கு கானானை பற்றிய வாக்குறுதி அறிமுகம் இல்லாத மொழி இல்லை. தேசத்தை பற்றிய கர்த்தரின் வாக்குறுதியை பற்றி அவனுடைய தந்தை பேசுகிறத அவன் நிச்சயம் கேட்டிருப்பான். தன்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக இந்த விஷயத்தில் தேவன் தாங்கிட்ட பேசுகிறத கேட்குறான். ஆமாம், அவன் இந்த தேசத்தை சுதந்தரிக்க போகிறான்.
அது மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததியினர் அதை சுதந்திரிக்க போகிறாங்க. பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் அவன் மூலயமாவும் அவருடைய சந்ததியின் மூலயமாவும் ஆசீர்வதிக்கப்படும்னு உறுதியளிக்கிறாரு. பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் அவன் மூலயமாவும் அவனுடைய சந்ததியின் மூலயமாவும் ஆசீர்வதிக்கப்படும்னு உறுதியளிக்கிறாரு. அவன் தந்தை ஈசாக்கு உச்சரித்த ஆசீர்வாத வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறத அவனால் உணர முடிஞ்சுது. ஆனால் அவன் இப்போ கேட்டதையெல்லாம் நம்ப முடியுமா? ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்மளுடைய திட்டங்கள் தோற்று எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை சந்தித்து அவர் தீர்மானங்களையும் திட்டங்களையும் தெரியப்படுத்த விரும்புகிறாரு. நாம் அப்போ இருக்கக்கூடிய இழப்பு இல்லை பிரச்சனை போராட்டங்களை பார்த்துக்கிட்டு புலம்பி அழுது காலம் கடத்தாமல் அவர் நம்மளை தெரிந்து கொண்டதையும் அவர் நம்மளை நடத்த விரும்பக்கூடிய வழியையும் கவனித்து விசுவாசிப்போமான்றதை நாம் இன்னைக்கு நிதானிப்போம். கர்த்தரின் வார்த்தையை பரிபூர்ணமாக நம்புவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.